வணக்கம். ஒளியின் வழியில் சில பரிகாரங்களும் பலன்களும். ஆலயத்தில் உள்ள திரிசூலத்தில் குங்குமம் வைத்து எலுமிச்சை பழத்தை சொருகினால் திருஷ்டி செய்வினை தோஷங்கள் நீங்கும். பெருமாள் கோவிலில் உள்ள கருடாழ்வார் சந்நிதியை சுற்றி வந்து நெய்தீபம் ஏற்றி வழிபட சர்ப தோஷம் நீங்கும். வியாழக்கிழமை விரதமிருந்து மாலையில் ஆலயத்தில் தட்சிணாமூர்த்திக்கு நெய்தீபம் தொடர்ந்து ஏற்றி வர 6 மாதத்தில் பலன் கிட்டும். ருத்ராட்சம், சாலக்கிராமம், துளசி, வில்வம் உள்ள இடத்தில் இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு செய்வினை அணுகாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள் துர்க்கையை வழிபட்டால் நம் பிரார்த்தனை உடனே நிறைவேறும். வாழைத்தண்டு நூல் திரியினால் வீட்டில் தீபம் ஏற்றினால் குலதெய்வ குற்றமும் குலதெய்வ சாபமும் நீங்கும். புதன்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் புதன் ஹோரையில் ஒரு தட்டில் பாசிப்பயிறு வைத்து அதன் மேல் கற்பூரம் வைத்து 17 முறை வலம் வந்து வழிபட கல்வித்தடை நீங்குவதுடன் நினைவாற்றல் பெருகி கல்வியில் மிகுந்த நாட்டம் ஏற்படும். நன்றி.